ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இவ்வளவு உழைத்தாலும் இவ்வளவு பேருக்கு உதவிகள் செய்தாலும் நல்ல பேர் கிடைக்குமா அல்லது நல்ல வருமானம் கிடைக்குமான்னு பார்த்தா பலர் புலம்புறதே இந்த விஷயந்தான். எவ்வளவோ செஞ்சேன், எவ்வளோ நல்லா செஞ்சேன், எனக்கு எந்த பேருமே கிடைக்க மாட்டேங்குது, எந்த புகழுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு அது சரியான முறையில் கிடைக்கணும் அப்படின்னால் நம்மளுடைய கர்மா வேலை பார்க்கணும். அந்த கர்மா வேலை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ராசி நட்சத்திரங்கள் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த ராசியில் பிறந்திருக்காங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது பகவான் போட்ட விதி. அதில் இருந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சுய முயற்சி. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி, மிகப்பெரிய ராசி அதிபதியும் அவர் தான், யோகாதிபதியும் அவர் தான். சுக்கிரன் அவர் தனிப்பட்ட முறையில். ஆனால் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். சனியோட காரகத்துவம் என்ன? முதல்ல லேபர், வேலை தான். அப்போ இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, நிறைகுடம் போல் பல விஷயங்களை அறிந்திருந்தாலும் அதனை வெளிக்காட்ட தயங்குபவர்கள். நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆடல் பாடல், பல அரசியல் ஞானம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்து என்ன செய்ய, அது வெளிக்கொணரும் இல்லையா? அந்த வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் அவர்களுடைய தயக்கத்தின் மூலமாக வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் முதல்ல உங்கள் ஆற்றலை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் சில சமயம் கிடைக்கும். அந்த கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி பயன்படுத்துனீங்கன்னா உங்களைப் போல் ஒரு யோகம் யாருக்குமே கிடைக்காது. அதே மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு ரகசியத்தை கட்டி காப்பவர்கள். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, அந்த விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி யார்கிட்டையும் சொல்லாமல் பாதுகாப்பாக வச்சுக்கன்னா கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. இவங்களை நம்பி எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட் பர்சன், அந்தளவுக்கு யோகம் உள்ளவங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தன்னுடைய சுய லாபத்திற்காக, அந்த லாபத்திற்காக மட்டும்தான் அவங்க பாடுபடுவாங்க. அடுத்தவங்களை பற்றிலாம் பெரிய அளவுக்கு நினச்சிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க தெளிவாக காய் நகர்த்திக்கிறாங்க. லட்சியவாதிகள், குறிக்கோள் மிக்கவர்கள். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. சதா கஷ்டத்தில் தான் இருப்பாங்க, புலம்புவாங்க. ஆனால் மறைமுகமாக சேர்த்து வைக்கும் பழக்கம் கொண்டவர்கள். பிறருடைய கஷ்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் கஷ்டப்படுறதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு ஆலோசனை தான் செல்லுவாங்க தவிர நிறைய போய் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட கிடையாது. இதுதான் அவங்களுடைய முக்கியமான விஷயம். இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகத்திலேயே சனி பகவான் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்ந்தோ அல்லது சுபஸ்தானங்களில் யோகஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலோ இந்த கும்பராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு டாப்பில் வருவாங்க. அப்போ சுக்கிரனுடைய அனுக்கிரகமும் சனி பகவானுடைய அனுக்கிரகமும் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சினாலே இவங்க வாழ்க்கையிலே ஜெயிச்சு வந்துடுவாங்க. சரி, பிறந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை அப்படின்னா பெயர்ச்சிகள் வரும் பார்த்தீங்களா? சனி பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, மாதம் மாதம் சுக்கிரன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி. இந்த காலகட்டங்களில் இந்த நான் முதல் சொன்ன மாதிரி 1, 4, 7, 10 அல்லது 5, 9 இடங்கள்லையோ அமருங்கும் பொழுது லாபங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள். எப்பவுமே பார்த்திங்கன்னா வாய்ப்புக்காக காத்திரு, வந்தவுடன் அதை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த கிரகம் கரெக்டான நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்தினோம்னா நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம். அப்படி கிரகங்கள் நமக்கு சாதகமாக வந்தும் நம்ம அதை அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம அடுத்த வாய்ப்புக்காக தான் காத்திருக்கணும். அதாவது எந்த ஒரு பருவத்தில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடைக்கலன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையாவது நம்ம ஏற்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தினால்தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு போக முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் படிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் சம்பாதிக்க முடியும். அதே தான் முன்னோர்கள் சொன்னாங்க, 8 வாழ்க்கை இருக்குது, அதை பிரிச்சுக்கோன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு என்னென்ன நேரத்தில் கிடைக்கணுமோ அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்களை தான் முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை தன் இஷ்டத்துக்கு கொண்டு செல்ல நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் அதுதான். சதயம் என்றால் 100 பாம்பு கூட்டம். அப்போ இவங்க என்ன செய்யணும்னா தன் மனசு என்ன விரும்புதோ அதைத்தான் செய்ய நினைப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான இருப்பிடம் இருக்காது. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்காரன் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒன்று அவங்களுடைய தகப்பனாரோ அல்லது அவரோ ஊர் விட்டு ஊர் பொழைப்புக்காக வேறு இடத்துக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அது ஒரு விஷயம். முன்னோருடைய சாபம் பரிபூர்ணமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவங்க வர்க்கத்தில் பார்த்திங்கன்னா இருதார யோகம்னு சொல்லுவோம், 2 பொண்டாட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம். அது இருதாரம் அல்லது இரு மனைவிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிற இது உண்டு இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயல் செய்து கொண்டு இருக்கும்போதே அடுத்த விஷயத்தை தருவாங்க. ஒரு இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு தவிடுவாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இவங்களால் முடியாது. அடுத்தடுத்து மாறிக்கிட்டே போவாங்க. இதுதான் இவங்கள்ட்ட உள்ள பெரிய ட்ராபேக்கு ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கலத்தர தோஷம் உண்டு. கலத்தர தோஷம்னு சொன்னால் நம்ம முதல் சொன்ன மாதிரி இருதார யோகம் அல்லது வந்து கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான நட்சத்திரம் புரட்டாதி. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவங்க. செல்வம், செல்வாக்கு, பணம் இது எல்லாமே நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். லாபத்தை முழுமையாக அனுபவிக்க பிறந்தவங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி முடிவு இவங்களுக்கு சுபமாகவும் சுகமாகவும் கிடைக்கிறது தான் வாய்ப்பு உண்டு. சிறந்த அறிவாளிகள், சிறந்த சிந்தனையாளர்கள், தெய்வ பலம் படைத்தவர்கள். இவ்வளோ யோகமும் இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்திங்க. இனிய நல்வாழ்த்து.